வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டமில் எப்படி டுயல் பூட் எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். டுயல் பூட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு லினக்ஸு ஒரு விண்டோஸ் எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை parrot சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து நம்ம வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கீழே ஒய்ஃபைலேருந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். சும்மா சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த parrot வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் தான் நம்மளோட பென்ட்ரைவ் வந்து bootable பென்ட்ரைவாக மாற்ற முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுவோம். அதை மட்டும் வெயிட் பண்ணி கண்டினியூ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. டூல்ஸில் போய்ட்டு கிரியேட் bootable USB ட்ரைவ்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட லினக்ஸோட ஓஎஸ் ஃபைல் வந்து எப்பவுமே ஐஎஸ்ஓ ஃபைலில் தான் இருக்கும். அது எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவை சொருகிங்க. உள்ளே குத்திட்டு பென்ட்ரைவை குத்தினோடனே அதை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் பேர் காட்டும். அதை பென்ட்ரைவை மாட்டிட்டு யூஎஸ்பி ஹெச்டிடின்னு கொடுத்துருங்க. ரைட் மெத்தடில் R8 இருக்கோ இல்லை யூஎஸ்பி ஹெச்டிடின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அது ஃபார்மேட் ஆக பண்ணுவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. கண்டிப்பாக அதில் இருக்கிற டேட்டாவும் ஃபார்மேட் ஆயிரும். ஸோ அதோட பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஃபார்மேட் கொடுங்க. அப்போ அந்த வீடியோ கொஞ்சம் ஓட்டி வரேன். எப்படியும் இதோட இதில் இருக்க டேட்டாவை பொறுத்து அவ்வளோ நேரம் லேட் ஆகும். உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கணுங்கிறக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்காண்டி ஓட்டி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டு யூஎஸ்பி ட்ரைவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எஜெக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு கொடுத்துலாம் எஜெக்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக கீழே வந்துட்டு எஜெக்ட் பென்ட்ரைவ் கொடுத்து எஜெக்ட் பண்ணுங்கள். எஜெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லேப்டாப்பில் செகண்டு டுயல் பூட் பண்ணுவோம் அந்த லேப்டாப்பில் போய் அந்த பென்ட்ரைவை மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணிடுங்க. அதை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு பூட் கீ இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் போய் உங்கள் லேப்டாப் பேர் போட்டு அந்த பூட் கீன்னு கொடுத்தீங்கன்னா அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே காட்டிடும். என்னோடய லேப்டாப் வந்து F12. ஸோ அதில் யூஎஸ்பி ஹெச்டிடின்னு உங்களோட bootable பென்ட்ரைவ் காட்டும். அதில் வந்து அந்த பென்ட்ரைவ் பேர் காட்டும். அதில் போயிட்டீங்கன்னா இன்ஸ்டால்னு கீழே லாஸ்ட் இருக்கும். எல்லா இதுலேயுமே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா GUIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இருக்கும். விண்டோஸ்னால் நீங்கள் சாதாரணமாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனால அது இன்ஸ்டால் ஆயிரும். சி டிரைவ் மட்டும் டிடெக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். லினக்ஸ் தான் நிறையா ப்ராசஸ் போகும். அதுவும் இல்லாமல் இதில் டுயல் பூட் போடுறது எப்படின்னா சொல்லி தரப்போகிறேன். அவ்வளோதான். உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கேட்கும். ஸ்டேட் வந்து இந்தியா தான் கொடுத்துக்கணும். அப்புறம் கீபோர்டு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டிடெக்ட் அண்ட் மவுண்ட் சிடி ரோம்னு கேட்கும். அந்த சிடி ரோம் வந்து மவுண்ட் பண்ணாது. இப்போ இதில் வந்து எஸ்ஆ நோவான்னு கேட்கும். அதில் நீங்கள் எஸ்ஸு கொடுங்க. எஸ்ஸு கொடுத்தீங்கன்னாலும் சிடி ரோம் வந்து மவுண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவை அப்படியே கலட்டுறீங்க. உங்கள் பென்ட்ரைவை அப்படியே கலட்டிட்டு திரும்ப அப்படியே மாட்டிடுறீங்க. மாட்டினீங்கன்னா உங்களோட சிடி ரோம் வந்து அதிலே தானாகவே டிடெக்ட் ஆயிரும். இது யூஸ்வலாக வர ப்ராப்ளம் தான். அதில் அப்படியே எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டிடெக்ட் ஆகி மறுபடியும் எல்லா காம்பனன்ட்ஸும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கில் உள்ள ஹார்ட்வேர் வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது ஒய்ஃபை வந்து இப்போ டிடெக்ட் பண்ணுறது. இப்போ நம்மளோட யூசருக்கு வந்து ஒரு நேம் கேட்குது. இதான் உங்களோட யூசர் நேம். அதாவது வெல்கம் ஸ்க்ரீனில் இந்த நேம் தான் வரும். ஸோ ஃபார் யுவர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூசர் நேம் வைக்கிறோம். இதுதான் நம்மளோட டெர்மினலில் வந்து இந்த யூசர் நேம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் அப்போது உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ டேப் அமைக்கி எல்லா இதுவும் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கிளாக் அதுவே கன்ஃபிகர் ஆகிடுச்சு.
ஒரு டிஸ்க்கு இதுதான் மெயின் பார்ட்டு. நம்ம டிஸ்க்குக்கு வந்துருக்கோம். இதில் தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி எந்த டிஸ்கில் நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேனுவல் கொடுத்துக்கோங்க. மேனுவல் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டிஸ்க்கை வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ எனக்கு தேவையான டிஸ்க்கெலாம் நான் டெலீட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எது விண்டோஸ் இருக்கோ அந்த இதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் இப்படி பேக்கப் எடுத்து வச்சு தான் ஓஎஸ் பண்ணணும். அது டெலீட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்கலி பார்ட்டிஷன் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து ஸ்வாப் ஸ்பேஸு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் எல்லாமே அலோகேட் ஆயிரும். ஸ்வாப் ஸ்பேஸ் வந்து 1.7 GB இருக்கணும். அப்புறம் லாஜிக்கல் ஸ்பேஸ் வந்து அதுவே அலோகேட் ஆயிரும். ext4 ஃபார்மேட்டில் இருக்கணும். விண்டோஸ்னால் NDFS ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்ததுனால தானாகவே அலோகேட் ஆயிரும். எல்லா லினக்ஸுமே ext4 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். விண்டோஸில் வந்து NDFS ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போது அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டி விட்டேன். நம்ம இப்போது இந்த டிவைஸ் வந்து பூட் லோடர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் விண்டோஸ்குள்ளே போகிறதா லினக்ஸ்குள்ளே போகிறதாங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஸோ அந்த பூட் லோடரையும் நம்ம ஹார்ட் டிஸ்க்லேயும் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம அந்த இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது ஃபினிஷிங் த இன்ஸ்டாலேஷன் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 1/2 hour கிட்ட எடுத்துக்கிடும். நான் உங்களுக்காண்டி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஈஸியாக பார்க்கணுங்கிறக்காண்டி. அந்த பூட் லோடை இன்ஸ்டால் பண்ணும்போது தப்பி தவிர உங்களோட பென்ட்ரைவில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபினிஷிங் இன்ஸ்டாலேஷன் வரும்போது உங்களோட பென்ட்ரைவை கலட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. ஏன்னா இப்போ ஓஎஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பென்ட்ரைவை கலட்டிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ மறுபடியும் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் இருக்கிறது லினக்ஸு, செகண்ட் இருக்கிறது விண்டோஸு, தேர்ட் இருக்கிறது தான் விண்டோஸ், செகண்ட் இருக்கிறது வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த 3 இது காட்டுறது பேர் தான் பூட் லோடர். அந்த பூட் லோடர் இருந்தால் தான் நம்ம எந்த ஓஎஸ்குள்ளே போகணுங்கிறத செலக்ட் பண்ணுவோம். இல்லைனா டேரெக்டாக லினக்ஸ்குள்ளே மட்டும்தான் உங்களால் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூட் ஆகி வந்துருச்சு லினக்ஸ். இது வந்து parrot செக்யூரிட்டின்னு ஒரு ஓஎஸ்ஸு. இதுவும் ஒரு லினக்ஸ் ஓஎஸ் தான். இப்போ நான் ரூட்டுன்னு கொடுத்தேன். அந்த ரூட்டுங்கிற பேர் தான் வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸ்பைடருங்கிற டெர்மினலில் கொடுத்து அதுதான் டெர்மினலில் வந்து நிற்கும். ஸோ நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆயிரும். தப்பாக அடிச்சிட்டேன் போல் இருக்கு. கரெக்டாக எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு மறுபடியும் லாகின் கொடுத்தீங்கன்னா அது வந்து லாகின் ஆயிரும். பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஃபுல்லாக லினக்ஸ்குள்ளே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கீபோர்ட் லேஅவுட் வந்து எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்போ அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.